Hi viewers, Tamil Samayal Studioல சுவையான மைதா பர்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு panல 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுன உடனே அதில் கொஞ்சமா முந்திரி பருப்பை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு நல்லா பொன்னிற ஆகுற வரைக்கும் வேக விடலாம். இப்போ பாருங்க நல்லா வதங்கி இருக்கு. இப்போ இத தனியா எடுத்து வச்சிரலாம். அதே panல 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுன உடனே இதில் 1/2 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெய்யோட இந்த மைதாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறமா இன்னொரு பேனில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையை நல்லா கரைய விடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சு வந்த உடனே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒற்ற பதத்துக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் நாம் வச்சிருக்கிற அந்த மைதாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சர்க்கரையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மிலே வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்த உடனே இதில் நாம் வச்சிருக்கிற அந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் மைதா எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மைதாவை இன்னொரு பாத்திரத்தில் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இதை நல்லா ஆற விடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் கவுத்திடலாம். இப்போ பாருங்கள் அருமையாக வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ இதை நாம் விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் சுவையான மைதா பர்ஃபி தயாராகிருச்சு. ரொம்பவும் சிம்பிளாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.